கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். இறை மக்கள் அனைவரும் அமர்வோம். ஹாய் ஸ்குவாட். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒகேனக்கல் கிட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் கிளம்பிட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே ஏஞ்சிட்டேன். 3 மணிக்கு ஏஞ்சி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா டைம் இப்போது 4:00 ஆகுது. இப்போ அண்ணன் ரெடி ஆகிட்ட உடனே பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான் ஸ்குவாட். சரி, ஓகே ஸ்குவாட். ஏன் போகிறேன் என்னன்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மைக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஸ்குவாட். மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மோட்டோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த இது போட்டாலே கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப குளிருதுண்ணா. முன்னாடி ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம பனி. நான் அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக குளிர்லன்னு நினச்சேன். செம்மையாக குளிர்து ஸ்குவாட். பார்த்தீங்கன்னா கையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு. கரெக்டாக நம்ம தெனமங்கலம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சொன்னாங்க. அந்த ஊர்கிட்ட இருக்கோம். இங்கேருந்து இன்னும் 1 ஹவர் என்னவோ ஷோ ஆகுது ஸ்குவாட். ஓகே ஸ்குவாட். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவலில் ஒரு டைம் தான் டீ கேன் நிறுத்துவேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கூட தாண்டல. 2 டைம் பார்த்தீங்கன்னா டீ கேன் நிறுத்திட்டோம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணி போயிடுச்சு. ஸோ ஓகே. ஹாய் ஸ்குவாட். டைம் பார்த்தீங்கன்னா 6:00 ஆகிடுச்சு. நான் விளாக் எடுக்கிறதே மறந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோடு ரியலாகவே செம்ம அல்டிமேட்டாக இருக்குது ஸ்குவாட். எனக்கு அப்படி இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீல்ஸில் நான் வண்டியை ஓட்டிகிட்ருக்கேன், ட்ராவல் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஹீல்ஸ் ட்ராவல் பண்ணுறதால மேபி அப்படி இருக்கான்னு நான் தெரியல. ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டாக இருக்குது ஸ்குவாட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயம்லாம் நிறைய இருக்குது. யாரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே போயிட்டு சன்ரைஸ் ஆகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக மோட்டோ விளாக்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்குவாட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிட்ட வந்தாச்சு ஸ்குவாட். முன்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் நம்ம இப்போ சன்ரைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ஸ்குவாட். சன்ரைஸ் நான் சொல்கிறத நீங்கள் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மியூசிக்கில் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் ஸ்குவாட். ஹாய் ஸ்குவாட். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு நம்ம. அங்கே சன்ரைஸ் நீங்கள் உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரிஞ்சுதுன்னு தெரியல. ஆனால் ரியலாக அங்கே நேரில் நின்று பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து மேலே வர மாதிரி தான் சூரியனை பார்ப்பாங்க. நம்ம ஹில்ஸ்லேருந்து மலையிலேருந்து மேலே வர மாதிரி சூரியனை பார்த்தோம். ரியலாகவே சூப்பராக தான் இருந்துச்சு ஸ்குவாட். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கேயும் நான் நின்று சன்ரைஸ்லாம் பார்த்தது கிடையாது. இதான் ஃபஸ்ட் வாட்டி நின்று பார்த்துருக்கேன். அங்கே அந்த வியூ பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸ்குவாட். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சேன் ஸ்குவாட். பட் நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் இப்போயே ஓவர் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ 7:00 கிட்ட ஆக போது. நம்ம 8:00 8:30க்கெலாம் நம்ம அங்கே ரீச் பண்ணோம். அவ்வளோ எமர்ஜென்சி என்னடா உண்டுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். நம்ம எவ்வளோ எமர்ஜென்சி என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஸ்குவாட். ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு தெரியல. ஹெல்மெட் ரொம்ப கீழே இறங்கிட்டே வந்துட்டுருக்கு. ஒரு நிமிஷம் ஆங்கிள் கரெக்டாக வச்சுக்கிறேன். இப்போ கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஸ்குவாட். நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஏன் மாலை என்னன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தென்கனி கோட்டையில் தான் இருக்கோம். தென்கனி கோட்டையை தாண்டி ஆல்ரெடி வந்தாச்சு. ஒகேனக்கல் போகிற ரூட்டில் நம்ம இருக்கோம். என்னடா முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரப்பன் அண்ணன் ஸ்டே பண்ண காட்டுக்குள்ளே இருக்கோம் ஸ்குவாட். சீரியஸாக பார்த்தீங்கன்னா இது என்னாலே நம்ப முடியல. நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா வீரப்பண்ணனோட பேனர் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு லைட்டாக டவுட் இருந்துச்சு. என்ன இது என்ட்ரன்ஸ்லேயே பேனர்லாம் வச்சுருக்காங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது இந்த காட்டில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வீரப்பண்ணன் ஸ்டே பண்ணியிருந்தாராம். ரியலாகவே ஸ்குவாட் அவர் இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணால் கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம் தான் ஸ்குவாட். ஏன்னா காடு ரியலாகவே ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதேமாரி யானை நடமாட்டம்லாம் இருக்கான். நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க. யானை இதெல்லாம் கிராஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. நைட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம்லாம் நைட்டில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஸ்குவாட். இப்போ நம்ம போயிட்டே இருக்கும்போது யானை முன்னாடி வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள்.
ஸோ ஓகே ஸ்குவாட். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு என்ன விஷயம் அப்படின்றது நான் சொல்லவே இல்லை. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஞானஸ்தானம் வந்து கொடுக்குறாங்க ஸ்குவாட். அதுக்காக தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்காக தான் அந்த மாலை ரெடி பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டோட பையன், அதாவது எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டோட பையன் ஸ்குவாட். அவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த மாலை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஓகே ஸ்குவாட். என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த ரோடை பார்த்தா எனக்கு வந்து பேசக்கூட வரல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்குவாட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் போட்டிருந்தார் இல்லையா அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக இப்போ கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து கனெக்ட் ஆகாது. அது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நான் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ஃபோட்டோ போடுறேன் ஸ்குவாட். அது எப்படி கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு அது பர்மிஷன் எல்லாமே கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அது என்னென்ன பர்மிஷன் கேட்குதோ அது எல்லாம் பர்மிஷன், நேம், அதுக்கப்புறமா நம்பர் எல்லாமே கேட்கும். அந்த பர்மிஷன்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணணும். வந்து என்ன ஸ்கேன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டியோட சேஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸ்கேன் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கனெக்ட் ஆகும். அந்த ஆப் கூட வந்து கனெக்ட் ஆகிடும். அந்த ஆப் கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டியில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிடும். வந்து டைம், அதுக்கப்புறம் ஃபியூல் இண்டிகேஷன், அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் வந்து அந்த ஆப்பில் கனெக்ட் பண்ணால் தான் வந்து க்ளீனாக காட்டும். இல்லை நீங்கள் நார்மலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கனெக்டட் மட்டும் காட்டும். ஆனால் கனெக்ட் ஆகிருக்காது. டைம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது ஸ்குவாட். நீங்கள் டைம் சேஞ்ச் ஆகணுன்னாக்கா நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து நான் சொன்னது வந்து புரியலன்னாக்கா அதுக்கு ஒரு வீடியோ வேணால் மேக் பண்ணுறேன்னா சொல்லுங்கள், வந்து மேக் பண்ணுறேன். ஸ்குவாட் ஃபுல்லாக மாடு ஸ்குவாட். இங்கே வந்து ஸ்குவாட் அதோட கொம்பு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குன்னு. குத்தி தூக்குனா அவ்வளோதான் போலயே ஸ்குவாட். அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். என்னடா கஷ்டமான விஷயம்ல ரொம்ப எனக்கு வந்து சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுஸை வந்து திரும்ப மிஸ் பண்ணிட்டேன் ஸ்குவாட். திரும்பன்றதில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு ட்ராவல் போகும்போதும் பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. அது நம்மளோட அன்லக்கி டைமா என்னன்னு எதுவுமே தெரியல. நம்ம எப்போலாம் ட்ராவல் கிளம்பி எங்கன்னா போனாலும் சரி எதனா ஒன்று நடக்குது. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா வண்டி டயர் வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இன்ஜின் சேஸ் கீழே இருக்க போல்ட் பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு வந்துருச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் மிஸ் பண்ணிட்டேன் ஸ்குவாட். க்ளவுஸ் இல்லாமல் எப்படி நைட்டு ரிட்டன் இங்கேருந்து போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா வரும்போதே பார்த்தீங்கன்னா என்னோடய கை எல்லாமே ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஸ்குவாட். என்னால் வண்டியே வந்து ஓட்ட முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. திரும்ப நைட் எப்படி ட்ராவல் பண்ண போகிறேன்னே தெரியல. ஸோ ஓகே ஸ்குவாட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்ட வந்தாச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொபைலுன்றதால வந்து அந்த அளவுக்கு ஆங்கிள் கரெக்டாக இல்லை ஸ்குவாட். எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஃபிகேஷனாக இல்லை இதில் வந்து வீடியோ எடுக்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாகவே கோப்ரோக்கு அந்த கேமரா வாங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய ட்ராவல்லாம் வந்து நம்ம பண்ணலாம் ஐடியா வச்சுருக்கேன். வாங்கிடலாம் ஸ்குவாட். சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து வாங்கிடலாம். இன்னொரு விஷயம் வந்து அதேமாதிரி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நம்மளோட வண்டியை பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிக்குதுன்னு சொல்கிறதா பிடிக்கலன்னு சொல்கிறதான்னு எனக்கு சீரியஸாகவே ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன கடுப்பேற்றுது இந்த வண்டி. என்னடா அப்படி கடுப்பேற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் இண்டிகேஷன் சுத்தமாக கரெக்டாகவே காட்ட மாட்டேது ஸ்குவாட். ஃபுல்லாக மாடாக இருக்கே ஸ்குவாட். அது கொம்பெல்லாம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கே. பயங்கர ஷார்ப்பாக இருக்குது கொம்பெல்லாம். நம்ம சைடில் இருக்க மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கொம்பை வெட்டி விட்டுருப்பாங்க. இந்த பக்கம் பாருங்களேன் ஃபுல் எவ்வளோ ரொம்ப அந்த எட்ஜஸ்ஸே ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாரஸ்ட் டூலில் மாடெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதால மேபி ஃபாரஸ்ட் டூலில் மேய்க்கிறதால ஏன்னா எட்ஜெல்லாம் ஷார்ப் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரில. ஏன்னா அந்த பக்கம் வந்து விலங்குகள் அது ஏனை அது இது நிறையா வரும். மேபி அதனால் கூட விட்டு வச்சுருக்கலாம் ஸ்குவாட். சரி ஓகே ஸ்குவாட். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்ததே பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாகவே காட்ட மாட்டேது ஸ்குவாட். அதனால் நம்ம வண்டியில் பெட்ரோல் இருக்கா இல்லையா ஒன்றுமே தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஃபியூல் இண்டிகேஷன் வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் 40 கிலோமீட்டர்லாம் தாண்டி வந்து வண்டி ஓட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா அது பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. போகிற வழியில் என்ன மாப்பிள்ளை எங்கன்னா பழி வாங்கிடுவானா என்னன்னு தெரியல. உருளைக்கிழங்கு லாரி தள்ள விட்டுற போகிறடா. தள்ள விட்டா அப்புறம் உன்னை காயிலங்கடையில் தான் போடுவேன்.
ஜஸ்ட் ஃபன்னு ஸ்குவாட். ஃபன்னுக்காக சொன்னேன். அவன் அவன் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவன் இல்லை ஸ்குவாட். சர்வீஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து பெங்களூரில் பிடிக்கல ஸ்குவாட். தமிழ்நாட்டில் பஜாஜில் வந்து எங்கன்னா சூப்பராக சர்வீஸ் பண்ணுற மாதிரினா உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு இங்கே அந்தளவுக்கு வந்து சர்வீஸ் வந்து சாட்டிஃபிகேஷனாக இல்லவே இல்லை. ஏன்னா நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று பண்ணுறாங்க. ஏன்னா செகண்ட் சர்வீஸ் வந்து நான் தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தேன். ரியலாகவே சூப்பர் ஸ்குவாட். அங்கே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தது எப்படி சொல்கிறதுனா, அவங்க வந்து A to Z எல்லாமே வந்து செக் பண்ணாங்க ஸ்குவாட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 3வது சர்வீஸ் விட்டப்போ இன்ஜின் சேஸ் கீழே இருந்த போல்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் பெல் இருந்த போல்ட்டு பார்த்தீங்கன்னா 2 போல்ட்டுமே வந்து நம்ம வண்டியிலே இல்லை. நான் அதை வந்து அவங்ககிட்ட சொல்லாமல் தான் வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு அதுவும் அதை நோட் பண்ணி அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கறதுக்காக தான் நான் அதை வந்து சொல்லாமலே வந்தேன். ரியலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதை கண்டுக்க கூட கிடையாது. சர்வீஸ் பண்ணுறது பேரில் ஜஸ்ட் அந்த ஆயில் மாற்றுறாங்க, அதுக்கப்புறமா வந்து ஹேர் செக் பண்ணுறாங்க போல், அதை விட்ட வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க. இது 3 தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து சர்வீஸ்ன்ற பேரில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஷோரூமில் வந்து சர்வீஸ் பண்ணுறதோட வந்து வெளியே பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஸ்குவாட். ஏன்னா அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கடுப்பேறுது. அந்தளவுக்கு எனக்கு எதனா திட்டிடலான்னு கூட தோணுது ஸ்குவாட். என்ன பண்ணுறது, வந்து அவ்வளோ கடுப்பாக இருக்குது. நம்ம வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு 7 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வண்டியில் வைப்ரேஷன் சவுண்டு இருக்குதுன்னு சொல்கிறேன், அதையும் கரெக்டாக பார்த்து கொடுக்க மாட்றாங்க. ஃபியூல் இண்டிகேஷன் இந்த மாதிரி காட்டுதுன்னு சொல்கிறேன், அதையும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்மளுக்கு பார்த்து கொடுக்க மாட்றாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல இவங்கள. ஆனால் ஒன்று மட்டும் நான் கன்ஃபார்மாக முடிவு பண்ணிவிட்டேன். நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4வது சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டோர் ரூமில் சர்வீஸ் விடுறதாவே வந்து கிடையாது ஸ்குவாட். பெங்களூர் ஸ்டோர் ரூமில் வந்து நான் சர்வீஸ் இதுக்கப்புறம் கன்ஃபார்மாக வந்து விட போகிறது கிடையாது. ஸோ ஓகே ஸ்குவாட். பார்த்தீங்கன்னா அது ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, நம்ம பெட்ரோல் போட்டுகிட்டே போயிடலாம். என்ன பெட்ரோல், பாரத் தான் நினைக்கிறேன். பாரத் தான் ஸ்குவாட். அந்த பெட்ரோல் போட்டுகிட்டே போயிடலாம். பவர் இருக்குமான்னு தெரியலையே. பவர் இல்லை ஸ்குவாட், நார்மல் பெட்ரோல் தான் இருக்குது. ஸோ ஓகே ஸ்குவாட், இவங்க ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் எங்கேயும் பவர் பெட்ரோல் கிடைக்காதா? இல்லையா? வரும்போது கூட ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்தேனா, இந்தியன் பெட்ரோல் பங்க். ஆனால் அங்கே கூட பவர் பெட்ரோல் கிடைக்கல. ஆமாவா? ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் வந்து எங்கேயுமே கிடைக்காதான். வந்து பவர் கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ரொம்ப லாங் போகணுமா. ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நம்ம வந்து 40 கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி போனால் தான் வந்து பவர் பெட்ரோல் கிடைக்கிது சான்சஸ் இருக்குன்றாரு. அது கூட கன்ஃபார்மாக வந்து தெரியலையாம். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி இன்னும் 2 கிலோமீட்டர் தான் ஸ்குவாட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பக்கத்துலேயே வந்து வந்தாச்சு. ஸ்குவாட் அவர் கையில் ஒரு பாக்ஸ் வச்சுருந்தார்ல, நம்ம முன்னாடி நின்றுருந்தார், அவர் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன். அந்த பாக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மாலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் ஸ்குவாட். அது இப்போ பவர் பெட்ரோல் நம்மளால் போட முடியாதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எப்போவுமே வந்து டேங்க் ஃபில் தான் பண்ணுவேன். ஆனால் பார்த்தீங்களா இந்த வாட்டி ஸ்குவாட் திரும்ப பிளிங்க் ஆகுது ஸ்குவாட். பெட்ரோல் போட்டிருக்கேன் இப்போ 2 லிட்டர் பெட்ரோல், 2 லிட்டரா 3 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன். அப்படி வந்து பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. இதுக்கு தான் ஸ்குவாட் நான் சொன்னேன், எனக்கு ரியலாகவே ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இவங்க சர்வீஸே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு திரும்ப அதை பற்றி பேச தேவையில்ல. அது பேச எனக்கு ரொம்ப டென்ஷன் தான் ஆகுது ஸ்குவாட். சரி ஓகே ஸ்குவாட், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து வந்தாச்சு. பெட்ரோல் பங்க் வந்து எங்கேயும் பவர் பெட்ரோல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால ரிட்டர்ன் இதே பெட்ரோல் தான் போகணும்னு நினைக்கிறேன். இல்லைனா போகும்போது ஒரு 3 லிட்டர் போட்டுன்னு திரும்ப அவுட் ஆஃப்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பவர் பெட்ரோல் போட்டுன்னு போகலாம் ஸ்குவாட். ஸோ ஓகே ஸ்குவாட், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேயே வந்தாச்சு. நம்ம வந்து வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை வந்து போட்டுப்போங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ஒரு வீடியோ இன்னும் நல்லா ட்ராவல் பண்ண இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு வந்து இருக்கும். அதனால் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பயும் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே ஸ்குவாட், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போயிட்டு அந்த ஞானஸ்தானை கொடுக்குறத நான் வந்து ஒரு வீடியோ போட முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சின்ன கிளிப் மட்டும் வந்து போட்டு விட்றேன் ஸ்குவாட். ஸோ ஓகே ஸ்குவாட், இதோட இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியை நம்புகிறீர்களா? தூய கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ பொருட்களையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திரு அவை நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அறிக்கைகளிலே நாம் பெருமை கொள்கிறோம்.